அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டக்கூடிய நேரத்திலே சில பெயர்களை நீங்கள் சூட்டாதீர்கள், சில பெயர்களை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4320வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்துல்லா மற்றும் அப்துர் ரஹ்மான் ஆகியவை ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4339வது ஹதீஸாகவும் புகாரியிலே 6205வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய அவனிடம் மிகவும் கேவலமான மனிதர் யாரெனில் உலகில் மன்னாதி மன்னன் என பெயரிடப்பட்ட மனிதர்தாம், அல்லாஹ்வை தவிர சர்வ வல்லமை படைத்த மன்னன் வேறு யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4332வது ஹதீஸாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியா பாவி என்னும் பெயரை மாற்றி நீ பாவி அல்ல ஜமீலா அழகி என்று மாற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு. மேலும் அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4303வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த நபர்களில் அஸ்ரம் என்று கூறப்படும் ஒரு மனிதர் இருந்தார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் அஸ்ரம், நன்மைகளை முறிப்பவர் அஸ்ரம் என்றார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நீ சுர்ஆ விளைவிக்கும் பூமி என்று கூறி அவருக்கு பெயர் சூட்டினார்கள். மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4335வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முதலில் ஃபர்ராஹ் நல்லவள் என்று பெயர் இருந்தது. அப்போது அவர் தம்மைத்தாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று மக்களால் சொல்லப்பட்டது. ஆகவே அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் அழகிய தோற்றமுடைய நறுமண செடி என்று பெயர் சூட்டினார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, நம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பெயரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டிய இந்த நல்ல பெயர்களையும் இன்னும் ஏராளமான பெயர்கள் அர்த்தங்களோடு இமாம்களிடம் கேட்டு நம் குழந்தைகளுக்கு சூட்டுவோம். அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன்.